இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறாரு. ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்துல ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதான் கூட்டணி வைக்கிறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே, அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைப்போம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது, இப்படி அதிர்ந்து போய் பேசுவது பார்க்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது. அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும், திமுக ஆட்சி இழக்கும், அதிமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில் தான் அந்த வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது. சட்டமன்றத்திலே அவர் பதற்றப்படுறதை பார்த்தேன். சட்டமன்றத்தில் ஸ்டாலின், சட்டமன்றத்தில் என்ன ஸ்டாலின் பெருசாக அப்படியே பேசி கிழிச்சிட போகிறாரா? ஒன்றும் கிடையாது. சட்டமன்றத்தில் வந்து ஸ்டாலின் புலம்பியது தான் இப்போ வந்து ஹைலைட்டாக பார்க்கப்படுது. 2 நாட்களாக தொடர்ச்சியாக ஸ்டாலின் இந்த புலம்பலை செய்து கொண்டிருக்கிறார், மேற்கொண்டு வருகிறார் சட்டமன்றத்தில். அதற்கு இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த எதிர்வினையை பார்த்தீங்க. அதாவது ஒவ்வொரு கட்சியும் ஒரு கூட்டணி என்பதனை உருவாக்கிடும். இந்த கூட்டணின்றது என்ன? எண்ணிக்கை அளவிலான புரிதல், உடன்படிக்கை, தேர்தலை சந்திப்பதற்காக. அது தேர்தலை சந்திப்பதற்காக இருக்கலாம், இல்லை தேர்தலுக்கு அப்புறம் கூட இருக்கலாம். தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியா, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியா என்பதெல்லாம் வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அது அமைக்கப்படும். இப்போ அதிமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அப்படின்றத முடிவு செய்து விட்டார்கள், அதை அறிவித்து விட்டார்கள், பொதுவில் அறிவிச்சிட்டாங்க. அன்னியிலேருந்து ஆரம்பிச்சதுங்க புலம்பல். ஒரு எதிர்கட்சி தலைவராக, அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பதை விட ஒரு கூட்டணி கட்சி தலைவராக விட்டு அறிக்கை விடுவது. பாரதிய ஜனதாவுடன் அதிமுக சென்றது படுகொழிக்கு சென்றதாக அது பார்க்கப்படும். அதிமுக தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டு விட்டது, ஆச்சா போச்சான்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், காங்கிரஸ் தலைவர், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இப்படின்னு ஒவ்வொருத்தரையாக விட்டு அறிக்கை, வைகோ இப்படி ஒவ்வொருத்தரையாக விட்டு அறிக்கை. இத்தனை அறிக்கையும் வந்து யாரும் கேட்கல. இந்த அறிக்கையெல்லாம் யாராவது கேட்டாங்களா? நீங்கள் ஒற்றுமையாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, நீ பாத்ரூம் போனால் கூட அந்த 13 கட்சி தலைவரையும் கூட்டுன்னு தான் போகிற. அப்போ அந்தளவுக்கு வந்து ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. உனக்கு பயம் யாராவது ஒருத்தர் ஓடி விடுவாங்களோன்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது நீ பலமான கூட்டணி, வலிமையான கூட்டணி, 2019 வெற்றி பெற்ற கூட்டணி, 2021 வெற்றி பெற்ற கூட்டணி, 2024 தேர்தலிலும் வெற்றி பெற்ற கூட்டணி, இப்படி 3 தேர்தல்களிலும், உள்ளாட்சி தேர்தலிலும் சேர்த்து 4 தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு கூட்டணி கட்சி ஏன் அதிமுக வைக்கப் போகின்ற அல்லது வைத்துள்ள கூட்டணியை பார்த்து அது வந்து பயந்து கொண்டிருக்கிறது? இது எதற்காக இந்த பயம்? அவங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன? இல்லை இன்னும் பச்சையாக கேட்கணும்னா அவங்க யாரோட கூட்டணி வச்சா உங்க கருணாநிதிக்கு என்ன? அப்போது அவங்க உண்மையிலேயே பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தால் அது அதிமுகவுக்கு மிக மோசமான ஒரு முடிவை கொடுக்கும் என்றால் அப்போ நீ அதை வரவேற்கணும் தானே? நீ எதுக்கு வந்து கூவிட்டு இருக்க? ஒரு முதலமைச்சராக சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசுகிறத விட்டுவிட்டு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்து அப்படின்னு நீ ஏன் கவலைப்படுற? அதை பற்றி நாங்கள் தானே கவலைப்படணும். உங்கள் அப்பா தானே 5 வருஷம் கூட்டணி வச்சார் இதே பாஜகவோட. இத்தனைக்கும் அந்த குஜராத் கலவரம் நடந்த பொழுதே இந்த கூட்டணியை வைத்தார் அல்லவா? அதை நியாயப்படுத்தி முரசொலி மாறன் பேசலையா? அந்த கூட்டணியை நியாயப்படுத்தி முரசொலி மாறன் பாராளுமன்றத்தில் பேசலையா? ஆர்எஸ்எஸ்ஐ நியாயப்படுத்தி கருணாநிதி பேசலையா? ஆர்எஸ்எஸும் தீக்காவும் ஒன்று அப்படின்னு கருணாநிதி பேசலையா? அப்போ நாங்கள் ஒரு கூட்டணியை, ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை அமைத்து விட்டோம் அப்படின்றது உனக்கு கிளி. அதனால் இப்படி வாய்க்கு வந்ததை உளர்ற, புலம்புற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவால் விடுறேன், பேர் விடுன்னு என்னத்தையோ சொல்கிற, எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் முடியாதுன்ற என்னமோ வளர்ற. நாம் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கித்தான் போகிறோம், அதைத்தான் தெளிவுபடுத்திட்டோம். 2 மாதங்களுக்கு முன்னரே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது மார்ச் 25, 2025 டெல்லியில் திரு அமித்ஷா அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தார்கள். அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னரே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்திட்டாங்க. என்ன? திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைப்பது அப்படின்றதா எங்களுடைய முழு கவனமும் அதில் தான் இருக்கும். எங்களுடைய நோக்கம் திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், இதில் மாற்று கருத்தை கிடையாது. இந்த கருத்தில் உடன்படக்கூடியவர்கள், அதிமுக உடன் சேர்ந்துதான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு கண்டிப்பாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அவர்களுடன் சேர்ந்து தான் நாங்கள் திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்றத நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஏன்னால் எண்ணிக்கை அளவில் பலம் பொருந்திய ஒரு கூட்டணியை வைத்தால்தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும். அந்த அவசியம் ஏன் வருகிறது என்றால், திமுக அதன் சாதனைகளை சொல்லி இந்த மக்களிடம் சென்று
நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் அப்படின்னு நடத்த போகிறாங்களா? இப்போ 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார் செல்வி ஜெயலலிதா. எப்போ? 2011 2016. இந்த 2011 2016 5 ஆண்டுகள் நடத்தப்பட்ட அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, ஆட்சியின் முடிவில் திரும்பி தேர்தல் வந்த பொழுது அவர் 234 தொகுதியிலும் இரட்டை இலை நிற்கும் என்று நின்று அவர் அதை வெற்றி பெற்றார். அதை மாதிரி நீ வெற்றி பெற வேண்டியதானே? எதன் அடிப்படையில் அவர் 234 தொகுதியிலும் வந்து இரட்டை இலை நிற்கும்னு சொன்னாங்க? அவர் ஆட்சி நடத்தியது அவர் நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கை. அதனால் அவர் அந்த அறிவிப்பை மேற்கொண்டார். அப்போ அந்த சமயத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா 3 முனை போட்டி 4 முனை போட்டி போன்ற போட்டி இருந்தது. அதாவது மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று பாமக தனியாக ஒரு ஒரு அணி அமைத்து கொண்டார்கள். நாம் தமிழர் கட்சி இருந்தது, இவங்க பேர் என்ன, மக்கள் நல கூட்டணி இருந்தது, கம்யூனிஸ்ட்டு, விஜயகாந்த், வைகோ இவங்கெல்லாம் இருந்தாங்க. பாஜக தனியாக நின்றது. அதுக்கப்புறம் அதிமுகவும் நின்றது. அப்போது இங்கே 4 முனை 5 முனை போட்டியாக இருந்த அந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய சாதனைகளை நம்பி அவர் சென்றார். உன்னால் அப்படி போக முடிஞ்சதா? நீ 4 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி நடத்திக்கிறது சூப்பர் அப்படின்னு நீ மட்டும்தான் சொல்லிக்கிற. நீயும் உங்களையும் வேணால் சொல்லிக்கலாம். உன்னுடைய கட்சிக்காரங்க சொல்கிறாங்களா? பிடிஆர் சொல்வாரா சிறப்பான ஆட்சின்னு? இல்லைங்க, சட்டமன்றத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கே கொடுக்குறது இல்லைங்க, ஒதுக்குறது இல்லைங்க, எனக்கே வந்து ஒரு டம்மி பதவியில் உட்கார வச்சுருக்காங்க என்ன சொல்லாமல் சொல்லிட்டாரு. அது அப்பாவு வந்து அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு அறிவுரையெல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா அப்பாவு வந்து ஒரு திமுக சொம்பாக தான் உட்காந்துருக்காரு, அவர் ஒன்றும் ஸ்பீக்கராக உட்காரலையே. இப்படி இருக்கும் பொழுது கூட்டணி கட்சி தலைவர் யாராவது சொல்லுவாங்களா பொற்கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு? கசப்பான சம்பவங்கள் நடந்தாலும் நாம் நினைக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாக இல்லை என்றாலும் அப்படின்னு தான் வந்து மழுப்புறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, சிறந்த ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்களா? செல்வ பிறந்தகை வேணாலும் சொல்லலாம். வாங்குகின்ற கான்ட்ராக்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? அதனால் செல்வ பிறந்தகை வேண்டுமானால் சட்டமன்றத்தில் மனுநீதி சோழன் ஆட்சின்னு சொல்லலாம். மற்றவர்கள் சொல்வார்களா? மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறார், ஆட்சியாளர்கள் இருமாப்பின் உச்சத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடியோட பேச்சை குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கார்த்தி சிதம்பரம் சொல்வாரா பொற்கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கேன்ட்டு? அப்போது உங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் நீ நல்ல ஆட்சி நடத்துகிறேன்னு கூட இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக உள்ள வந்துடும் என்ற ஒரு போலி ஒரு பூச்சாண்டியை காண்பித்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு வழிவகை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்றது பொதுமக்களுடைய எண்ண ஓட்டம். இந்த பொதுமக்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு மதிப்பளிக்கின்ற வகையில் நம்முடைய தனிப்பட்ட மாச்சரியங்களை தள்ளி வைத்துவிட்டு இங்கே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் திமுக அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு முக்கிய புள்ளி, அந்த மைய புள்ளியில் எல்லோரும் அணிதிரள வேண்டும் அப்படின்றது பொதுநலன் குறித்து எடுக்கின்ற முடிவு. எந்த கட்சியுடைய சுயநலன் குறித்தும் எடுக்கின்ற முடிவு கிடையாது. அப்படியான முடிவு எடுக்கப்படுகிறது என்றால் நீ விளக்க வேண்டியது உன் ஆட்சியின் மீது நாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை என்று நீ பேசு. அதற்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை விட்டுவிட்டு பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி வைத்து விட்டீர்களே நீ ஆற்ற வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அதை பற்றி எனக்கு கவலை உனக்கு எதுக்கு? நாங்கள் தான் சொல்கிறோமே இது வலிமையான கூட்டணி, இது வெற்றி கூட்டணி. எப்படி அதிமுகவுடைய தொண்டர்கள் பாஜகவுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு உழைப்பார்களோ அதே மாதிரி பாஜகவுடைய தொண்டர்கள் அதிமுகவுடைய வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு உழைப்பார்கள். அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அதிமுகவே ஆட்சி எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கிய தீர்வோம் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலேயே பாராட்டுகிறோம். அதே போல பாரதிய ஜனதாவுடைய நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வந்து அமர வேண்டும், சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக பாரதிய ஜனதா வந்து அமர வேண்டும் என்பது எங்களுடைய எண்ண ஓட்டம். இதில் பார்த்தீங்கன்னா 2006 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக அருமையாக அற்புதமாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பார்கள். அதாவது பொட்டாவில் கைது செய்யப்பட்ட வைகோ 2003 அந்த காலகட்டத்தில் பொட்டாவில் கைது செய்யப்பட்ட வைகோ 2006 வந்து அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறார். அப்போ அந்த கூட்டணி வைக்கும் பொழுது அவரிடம் செல்வி ஜெயலலிதா அவரிடம் கேட்கப்பட்டது, எப்படி நீங்கள் 2003 புட்டாவில் கைது செய்த நீங்கள் இப்பொழுது அவருடன் கூட்டணி வைத்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார் என்றால், இன்றைய தேவை ஒரு ஆக்கப்பூர்வமான ஆளுங்கட்சி அப்படின்றதையும் கடந்து
ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியும் உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது. திமுக ஒரு அழிவுபூர்வமான எதிர்க்கட்சி, திமுக ஒரு அழிவுபூர்வமான ஆளும் கட்சி, திமுக மொத்தத்தில் ஒரு தீய சக்தி. இந்த தீய சக்தி எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாத ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அதனால் நாங்கள் ஆளும் கட்சியாக வருவதற்கு மட்டுமல்லாமல் இங்கே ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியை உருவாக்குவதற்குமான முயற்சியாகத்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ரொம்ப அற்புதமாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பார்கள். அந்த விளக்கம் தான் இங்கேயும் பொருந்தும். உங்களை எதிர்க்கட்சி வரிசையிலிருந்தும் கூட அப்புறப்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அண்டு இது ஒன்றும் புதுசு கிடையாது உங்களுக்கு. அதிமுகவுடைய வரலாற்றில் 1996 எதிர்க்கட்சி அந்தஸ்து என்பதனை இழந்தது. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது ஒன்று ஆளும் கட்சியாகத்தான் அதிகப்படியான ஆண்டுகள் இருந்திருக்கிறது. அப்படி இல்லைன்னா ஒரு பலம் பொருந்திய எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா இன்றைய சட்டமன்றத்தில் எடுத்தீங்கன்னாக்க பலம் பொருந்திய ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது அதிமுக. 2006 அதே மாதிரி பலம் பொருந்திய ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக அமர்ந்திருக்கிறது. ஆனால் திமுக எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 11 சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் 7 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவி இருக்கிறது. இதில் எப்பொழுதெல்லாம் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984 திமுக 22 எம்எல்ஏக்களை பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. 24 எம்எல்ஏக்களை பெற்றால் நீங்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவீர்கள். அதே மாதிரி 91 எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. அதே போல் 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழந்தது. அப்போ நீங்கள் வெற்றி பெற்றதே 11 தேர்தலில் 4 தேர்தல். அந்த 4 தேர்தலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை அதிமுக சின்னம் இல்லாததனால் வெற்றி பெற்றீர்கள் 1989. இன்னொரு முறை மைனாரிட்டி ஆட்சி 2006. அப்போ முழு மெஜாரிட்டியுடன் நீங்கள் வெற்றி பெற்றது 2 முறை தான். ஒன்று 96, இன்னொன்று 2021. மற்றபடி நீங்கள் முழு மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்றதே கிடையாது. ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் நீங்கள் வெற்றி பெற்றதே கிடையாது அப்படின்றது தான் வரலாறு. இந்த வரலாறை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது ஒன்றிணைகிறது. நீங்கள் இதுவரைக்கும் எங்கெல்லாம் பிரச்சனை என்று சொல்லி வந்தீர்களோ, எதையெல்லாம் பிரச்சனை என்று சொல்லி வந்தீர்களோ அந்த பிரச்சனையெல்லாம் களையப்படுகிறது. இப்போ பாருங்கள், தினகரனுடைய பேட்டியை பாருங்கள். ஸ்டாலின் அவர்களின் அப்பா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தாரு. அது போன்ற கூட்டணி தான் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது. அதனால இந்த கூட்டணியெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் பலப்படுவதை பார்த்து அவர்கள் அச்சத்தில் இருப்பதெல்லாம் அவர் பேசுறார். அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும். இறுதியாக எந்தெந்த கட்சியெல்லாம் திமுக என்கிற தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, மக்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில அவதி வருகிறார்கள், இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருமே எங்கள் கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வருவார்கள், பொறுத்திருந்துவார்கள். தெளிவுபடுத்திட்டாரா? இப்போ தினகரன் ஓட்டை பிரிப்பார் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இப்போ அதற்கும் வழி இல்லைன்னு ஆகிவிட்டது. அடுத்து பாமகன்னு பேசுவீங்க. அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருப்பதாக நான் நம்புகிறேன். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கப்படும், ஒரு பலம் பொருந்திய அணி அமைக்கப்படும். அந்த பலம் பொருந்திய கூட்டணி என்பது உங்களை எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்தே வைத்திருப்பதனால்தான் இந்த உதறல் பேச்செல்லாம் வெளில வருது. இப்படியே நீங்கள் உளறிக் கொண்டிருங்கள். இதுதான் எங்களுக்கும் தேவை, இதுதான் எங்களுக்கும் உத்வேகம். உங்களுடைய இந்த ஆட்சி, உங்களுடைய என்றால் இந்த ஆட்சியை சொல்கிறேன், இந்த ஆட்சியோடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. நீங்கள் போட்டிங்களே கடந்த முறை 2021 ஒரு டைம் இது மாதிரி போட்டிங்களே, இவ்வளோ இந்த ஆட்சி முடிவதற்கு இத்தனை நாட்கள், இத்தனை மணி நேரம், இத்தனை நிமிடம், இத்தனை நொடிகள் இருக்குன்னு அதே போல் ஒன்று பொருத்தப்படும் உங்களுக்கும். அது ஆரம்பிச்சிருச்சு, இந்த டிக்கர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆட்சியோடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. இந்த ஆட்சி வீட்டிற்கு அனுப்பப்படுகின்ற அந்த பொற்காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.